நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். யுகவாரியான படைப்புகள் உருவாக்கப்படும். 7 மகர்ஷிகளை பிரம்மா படைப்பார். அந்த 7 மகர்ஷிகளுக்கு பிரம்மா முழுமையான செயல்திட்ட பயிற்சி அளிப்பார். பரபிரம்மன் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக படைப்பை குறித்த ஒத்திகை பார்த்து மகர்ஷிகளுக்கு 4 போலி யுகங்களில் பயிற்சி அளிப்பார். மானிடர்கள் மற்றும் ஜீவராசிகள் தோன்றுவார்கள். பூமியில் தெய்வங்கள் தோன்றுவார்கள். அதனையடுத்து குலதெய்வங்கள் தோன்றுவார்கள். அனைத்து ஜீவராசிகளையும் ஒரே நேரத்தில் தோற்றுவிக்க முடியாது. அவற்றை படிப்படியாகவேதான் வெளிப்பட வைக்க முடியும் என்பதை பிரம்மா உணர்ந்தார். எனவே பிரபஞ்சத்தை சத்திய, திரேதா, துவாபரம் மற்றும் கலியுகம் எனப்படும் 4 காலங்களாக பிரித்து வைத்து ஒவ்வொன்றிலும் எத்தனை ஜீவன்கள் இருக்க வேண்டும் என்பதை வரையறுத்து வைத்த பின்னர் தனக்கு கீழே பணிபுரியும் தெய்வங்கள் ஒருங்கிணைந்த முறையில் அவர்களை எப்படி படிப்படியாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதையும் விளக்கி வைத்தார். பிரபஞ்சம் முழுவதும் பறந்து விரிந்த நிலம் சத்தியயுகத்தில் தொடங்கி படிப்படியாக விரிவாக்கப்பட வேண்டும் என்பதை பிரம்மா உணர்ந்தார். பூமிக்கு அனுப்பப்பட்ட ஆத்மாக்களில் பிறப்பை எடுக்காமல் அலைந்து திரியும் ஆத்மாக்களில் இருந்து வெவ்வேறு சமயங்களில் பிறப்பெடுத்து மக்கள் தொகையை அதிகரிக்க உள்ள ஜீவன்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்டார். பிறப்பெடுத்த ஜீவன்களின் எண்ணிக்கை முதல் யுகத்தில் X என்ற எண்ணிக்கையில் இருக்கலாம். அடுத்த யுகத்தில் 2X என்ற எண்ணிக்கையில் இருக்கலாம், அல்லது 3X அளவிலோ மாறலாம். அதற்கு அடுத்தடுத்த யுகங்களிலும் மக்கள் தொகை அவ்வாறே மாறிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு யுகத்திலும் பிறவி எடுத்தவர்களில் எத்தனை பேர் மரணத்தை சந்திப்பார்கள், எத்தனை பேர் அழிவார்கள், அல்லது அவர்களின் ஆயுட்காலம் எப்போது முடிவடையும் போன்ற அனைத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதற்கேற்ப நிலத்தின் தன்மைகளையும் பரப்பளவையும் உருவாக்கினார். அந்த நிலப்பரப்புகளில் இருக்க உள்ள ஜீவன்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப விகிதாச்சார அளவில் தெய்வங்களும் தோற்றுவிக்கப்பட வேண்டும் என்பதையும் உணர்ந்தார். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை வணங்குவோம். அவள் அணைப்பில் இருக்கும் குழந்தையாய் நாமும் இருப்போம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.